4 வழி சாலை அமைக்கும் பணியில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டதால் 5 கிராமங்களைச் சேர்ந்த 750 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்பு. சுரங்கப்பாதை அமைத்து தர வலியுறுத்தி விவசாயிகள், பெண்கள் சாலை மறியல் போராட்டம். தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தின் வழியே விழுப்புரம், நாகப்பட்டினம் இடையேயான 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக சாலை விரிவாக்க பணிகள், பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பூம்புகார் அருகே சங்கிரிப்பு, நடராஜ பிள்ளையார் சாவடி, கருவிளந்தாபுரம், கிடாரங்கொண்டான் ஆகிய கிராம ஊராட்சிகளை சேர்ந்த 5 கிராமங்களில் வயல்வெளிக்கு செல்லும் பாதை சங்கிரிப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த பாதையை அடைப்பு 4 வழிச்சாலை செல்வதால் விவசாயம் செய்த பொருட்களை வெளியே எடுத்து வருவதற்கும், விவசாயம் செய்வதற்கு டிராக்டர் உள்ளிட்ட கருவிகளை கொண்டு செல்வதற்கும் பாதை இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் 2000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களுக்கு செல்ல ஏதுவாக சுரங்கப்பாதை மற்றும் 4 வழிச்சாலையின் நடுவே திறப்பு ஒன்றை அமைத்து தரும்படி விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அணுகுசாலை அமைத்து தருவோம் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது. இதன் காரணமாக விவசாய நிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதனால் நேரம் மற்றும் பொருள் விரயம் ஏற்படும் என்றும், சுரங்கப்பாதை மற்றும் சென்டர் மீடியம் வழி செய்து தரக்கூடி விவசாயிகள் தேசிய நெடுஞ்சாலையில் கருவிளந்தநாதபுரம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் நீடித்த சாலை மறியல் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தங்கள் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய 2 போகம் விளைநிலத்தில் இந்திய தேசிய நெடுஞ்சாலையின் சார்பாக விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை 4 வழிச்சாலை போடப்படுகின்றது. அந்த சாலை இந்த 2000 ஏக்கர் நிலப்பரப்பின் ஊடு சென்று கொண்டிருக்கின்றது. வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு இன்னும் பணம் வந்து சேரவில்லை. முழு பணம் வந்து சேரவில்லை. இருப்பினும் அந்த வேலை நடைபெறும் 2000 ஏக்கர் வேலை நடைபெறும் இடத்தில் இருபுறமும் 2 கூறாக பிரிந்து விட்டது. இந்த 2000 ஏக்கர் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்திற்கு செல்வதற்கு எந்தவித சாலை வசதியும் கிடையாது. நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி வந்தால்தான் அந்த அடுத்த இடத்துக்கு போக முடியும். ஆடு மாடுகள் ஓட்டி செல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 500 ஆடு மாடுகள் தினசரி போய் மேய்ச்சலுக்கு போக வேண்டிய இடம். அந்த சாலையில் போகக்கூடிய இடத்தில் எங்களுக்கு விவசாயமும் பாதிக்கின்றது, வாழ்வாதாரமும் பாதிக்கின்றது. பலமுறை மேலிடத்தில் இது சம்பந்தமாக தகவல் சொல்லிவிட்டோம். ஆவணம் செய்வதாக சொன்னார்களே ஒழிய இதுவரை செய்யவில்லை. தற்பொழுது 10 நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் முன்னிலையில் நகாய் பிடிஎன் சார்பாக 4 பேரும், எங்கள் கிராமவாசிகள் சார்பாக 100 பேரும் போய் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டோம். அந்த ஒப்பந்தத்தின்படி நாங்கள் அந்த நிலத்திற்கு செல்வதற்கு சுரங்க வழி கேட்டோம்.